Hello guys, welcome to Mount Codex. நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த டைமில் நம்ம ஜேர்னல், டைரி, பிளானர் இந்த மாதிரி நோட் புக்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணி போட்டால் நமக்கு வந்து சேல்ஸ் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா 8.5 x 8.11 இன்ச்சில் இந்த சைஸ் இன்டீரியர் ரெடி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் டிசைன் சொல்லிவிட்டு நான் சென்டரில் வச்சுட்டு ஒரு டிசைன்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் பேஜுக்கு சைடில் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இது எப்படி பண்ணால் எலமெண்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வரும். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி டிசைன் பண்ணலாம். பண்ணியிருக்கேன் ஜீசஸ் கொடுத்துட்டு ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டாக வச்சு பார்த்துட்டு இருக்கேன். செகண்ட் பேஜில் நான் இதை கொடுத்துருக்கேன். அதாவது என்னோடய புக் டைட்டில், சப்டைட்டில்ஸ், கொஞ்சம் சின்ன ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஸோ சென்டரில் வச்சு இந்த மாதிரி நான் மூவ் பண்ணிக்கிறேன். இங்கே மேஜிக் ரெக்கமெண்டட்னு காட்டுது. ஸோ நீங்கள் அதை ஷோ பண்ணிங்கன்னா நிறைய டிசைன்ஸ் காட்டும் உங்களுக்கு. ஸோ பட்டர்ஃப்ளை வந்து செட் பண்ணிக்க நடுவில் இந்த ஃப்ளவர் மேலே இருக்க மாதிரி. ஸோ இது என்னோடய செகண்ட் பேஜாக அது வச்சுக்கிறேன். தேர்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நான் காப்பிரைட் பேஜ் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி காப்பிரைட் பேஜில் இங்கே ஒரு டிசைன்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். இது ஏன் செட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நோட் புக் பார்க்கும்போது ப்ரீமியம் ஃபீல் வரும். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் வைக்கும்போது நமக்கு ப்ரீமியமாக இருக்குது அப்படின்றப்போ ஒரு குட் ஃபீல் கிடைக்கும். நான் வந்து கலரில் கொடுக்க போகிறேன், ப்ரீமியம் கலரில். ஸோ அதனால் நான் இதை கொடுக்குறேன். பிளாக் அண்ட் ஒயிட்க்கு நம்ம டிசைன் வைக்கணும் கிடையாது. கலரில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்கலாம். இப்போ நான் க்ரியேட் பண்ணுற ஜேர்னல் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டின் ப்ரேயருக்கான ஜேர்னல் க்ரியேட் பண்ணுறேன். கிறிஸ்டின் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங்ஸ்லாம் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ இன்டீரியர் வந்து நான் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். வீக்லி ஒன்ஸ் சண்டேனால் போயிட்டு வருவாங்க சர்ச்சுக்கு. அதுக்கு ஒரு அதாவது ஸ்பிரிச்சுவலாக க்ரோத் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஜேர்னல் நோட் புக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் நோட் புக் தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி க்ரியேட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் 4 பேஜஸ்மே வந்து டிசைன் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் எடுத்தவொடனே வந்து ரைட் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி 4 பேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். காப்பிரைட்டு அந்த டைட்டில் எப்படி இந்த ஜேர்னல் நோட் புக் யூஸ் பண்ணுறது, என்ன பெனிஃபிட்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா வீக்லி நான் க்ரியேட் பண்ணது இது வந்து ஈவினிங் ரிஃப்ளெக்ஷன். டெய்லியும் ப்ரேயர் பண்ணும்போது அவங்க என்னெல்லாம் ப்ரேயர் பண்ணுறாங்க, என்னெல்லாம் நோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேங்க. லைன்ஸ்லாம் டேட் கொடுத்து அவங்களே மேனுவலாக டேட் மென்ஷன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ பீப்புள் ஐ வாண்டட் திஸ் வீக் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்கேன். அவங்க வந்து வசனம் எழுதுவாங்க. ஸோ வசனம் எழுதுறதுக்காக நான் லைன்ஸ் கொடுத்துருக்கேன். செய்தி சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நியூஸ் செய்தி சொல்லும் போது அவங்க அது நோட் பண்ணுவாங்க. அதுக்கு லைன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் நான். ஸோ சர்ச் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். யூஎஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கிறிஸ்டின் தான் இருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். நியூ இயர் டைம்ன்றதால நிறைய பேர் இது வாங்குவாங்க. ஸோ கீழே வந்து லைன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஸோ டே பை டே வந்து எழுதுகிற மாதிரினாலும் எழுதிக்கலாம், இல்லை வீக்லி ஒன்ஸ்னாலும் எழுதலாம். நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் மென்ஷன் பண்ண கிடையாது, இயரும் மென்ஷன் பண்ண கிடையாது. ஏன் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா இந்த இயர் மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இயர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இந்த நோட் புக்கை. நெக்ஸ்ட் இயருக்கு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா எக்ஸ்பைரி ஆகிடும். அதனால் நம்ம டேட்டு மென்ஷன் பண்ண வேண்டாம், இயரை மென்ஷன் பண்ண வேண்டாம். கஸ்டமர்ஸாக அவங்களவே எழுதுகிற மாதிரி பார்த்துக்குவோம். அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணாங்கன்னா எப்போ உங்களுடைய நோட் புக்கை வந்து பார்த்தாலுமே பை பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எக்ஸ்பைரி ஆகிடும். அந்த இயர் மட்டும் வாங்கினா வாங்க முடியும், நெக்ஸ்ட் இயர் வந்தால் வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதெல்லாம் க்ரியேட் பண்ணுங்கள். எப்படி க்ரியேட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ண அப்படின்றத உங்களுக்கு இல்லை காட்டுறேன். ஸோ லைன் தான் க்ரியேட் பண்ணிக்கேன். இங்கே லைன் வந்து எலமெண்ட்டில் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி லைன் வந்துடும். ஸோ திக்னஸ் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டென்ட் உங்களுக்கு வைக்க தெரியல அப்படின்னா நீங்கள் ChatGPT ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட கண்டென்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நீங்களே கூட ஸ்மால் கண்டென்ட்டாக கொடுத்து மேக் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஸ்மால் கண்டென்ட் கொடுத்து 2-3 லைன்ஸ் வைக்கலாம். வச்சுட்டு அது கொஞ்சம் பேராகிராஃப் மாதிரி எழுதுகிற மாதிரி நம்ம லைன் வைக்கலாம். இந்த லைன்ஸ் எவ்வளோ லைன்ஸ் வைக்கலாம் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணி வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி எழுதுகிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். சண்டே வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், என்ன லைன்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ரிலேட்டடான கண்டென்ட் கொடுத்து லைன்ஸ்லாம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ப்ரிஃபர்டாக இருக்க மாதிரி நம்ம செக் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு டேக்கு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, மார்னிங் வந்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஏன்னா இன்றைக்கி டேக்கு வந்து அவங்களுக்கு வசனம் வந்திருக்கோ அதை ரைட் பண்ணிவிட்டு அவங்க ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன லைன்ஸ் மாதிரி கொடுத்து காட் என்ன பேசினார் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்து ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம லைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டெய்லியும் ப்ரேயருக்கு வந்து நம்ம 2 பேஜஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். மார்னிங் ப்ரேயருக்கும் அண்டு ஈவினிங் ப்ரேயருக்குன்னு சொல்லிட்டு 2 பேஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம டெய்லி வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக வந்து பண்ணியிருக்கோம். அண்டு வீக்லி ப்ரேயருக்கு வந்து பண்ணுற மாதிரி இந்த செட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இது. ஸோ இது வீக்லிக்கான நம்ம செட் பண்ணுறது. அண்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு ப்ரேயருக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெய்லி ப்ரேயருக்கு பண்ணுறோன்னா இப்போ 365 டேஸ்க்குமே நம்ம வந்து க்ரியேட் பண்ணணுமா, அவ்வளோ பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணணுமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். 365 டேஸ்க்குமே நம்ம ப்ரேயருக்கானது நம்ம க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் வந்து 160 அண்டு 120 இந்த மாதிரிக்கும் மட்டுமே ஷீட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது வந்து அவங்களுக்கு ரிட்டன் வந்து தேவைப்படுது அப்படின்னா இது நம்மக்கிட்ட வாங்கிப்பாங்க, பை பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஜேர்னல் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னா இதுவே ரிட்டன் வந்து பை பண்ணிப்பாங்க அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா. அதுக்காக 365 டேஸ்க்குமே நம்ம வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டால் வெயிட் அதிகமாகும், பிரிண்டிங் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்குறவங்களுக்கு காஸ்ட் அதிகமாக இருக்கிறதாலே வாங்காமல் போயிடுவாங்க. ஸோ 160 180 தான் மேக்ஸிமம் வந்து நம்ம பேஜ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதான் கம்ஃபர்ட். உங்களுக்கு தேவைப்பட்டால் திரும்ப வாங்கி போகிறாங்க. ஸோ நம்ம அவ்வளோலாம் க்ரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி தான் நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த இமேஜஸ்லாம் வச்சு லைன்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் அவங்க பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம். பேக்ரவுண்டில் டிசைன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ஓவரால் நான் இப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் 4 பேஜஸ்மே வந்து இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஜேர்னல்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வீக்லிக்கு வந்து ஒரு டிசைன்ஸும் மந்த்லிக்கு ஒரு டிசைன்ஸுமே நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் ஒரே டிசைன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ நான் சென்டரில் வச்சுட்டு நீங்கள் ட்ரான்ஸ்பரன்ஸ் பண்ணிக்கலாம் அதை. ஸோ கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நடுவில் சென்டரில் ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்து அதை ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணிட்டோம். இது வீக்லி. ஸோ இதுக்கு நான் ஒரு டிசைன்ஸ் வந்து வேறையாக வச்சுருக்கேன். ஒரே டிசைனாக வைக்காமல் நீங்கள் வீக்லிக்கு மந்த்லிக்கு டெய்லிக்கும் வைக்கிறீங்க அப்படின்னா டிசைன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைங்க. இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரீமியம் லுக்காக இருக்கும். அவங்களுக்கும் நெக்ஸ்ட் பேஜ் இப்படி திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும், நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகே, நம்ம வந்து இதை டிசைன் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் மந்த் அந்த இயர்லாம் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் அப்லோட் பண்ணும்போது இதை டெலீட் பண்ணிவிடுவேன். சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்காக இதை வச்சு காட்டுறேன். ஸோ இது கவர் பேஜஸ். இது ஏஐ கிட்ட கேட்டு தான் நான் எடுத்தேன். ஸோ ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதை நீங்கள் பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை சின்ன மாடிஃபிகேஷன்னா பேக்ரவுண்ட்ஸ்லாம் மாற்றிருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நான் கலர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதான் என்னோடய சின்ன மாடிஃபிகேஷன். ஸோ எனக்கு ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். வேறு எதாவது எடிட்டிங் நீங்கள் ஃப்ளவர்ஸ் வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். நான் இதுவே நல்லாயிருக்கு அப்படின்றதால நான் இப்படியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பிளானர் எப்படி வந்து க்ரியேட் பண்ணலாம், அதாவது ஸ்டூடெண்ட்க்கான பட்ஜெட் பிளானர் மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி சிம்பிள் தான் அதுவும். ஸோ அது நான் உங்களுக்கு அது காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி டேபிள்லாம் வந்து சிம்பிளாக டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணி இது வந்து எக்ஸ்பென்சஸ் பிளானர்.
ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க, ஃபீஸ் கட்டுறீங்க, என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இல்லை நோட் பண்ணிக்க ட்ராக் பண்ணுற மாதிரி இதை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளானரும் க்ரியேட் பண்ணி போடலாம். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டில் போய்ட்டு நீங்கள் சேவிங் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட் காட்டும். அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து எடிட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படி தான் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த டேபிள் வேணும், எனக்கு எப்படி கரெக்டாக நானே டிசைன் பண்ணி வச்சுருக்கதை அந்த டெம்ப்ளேட்லேருந்து சில விஷயங்கள் மட்டும் எனக்கு தேவைப்படுது, அதை மட்டும் நான் கட் பண்ணி இதில் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு வைங்க. கேன்வா பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அப்படியே எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி வைக்கிறதால நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும், திரும்ப ரீக்ரியேஷன் பண்ணுறதுக்கு அவசியம் இருக்காது. லைன் ஃபேஸிங், லெட்டர் ஃபேஸிங் இதுமாதிரி யூஸ் பண்ணி இந்த நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இதில் லைன்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம எந்த மாதிரி ஃபாண்ட் சைஸ் கொடுக்குறது, ஃபாண்ட் கொடுக்கறது எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகிற மாதிரி நம்ம வைக்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸு இந்த ஃபாண்ட்டெல்லாம் கொஞ்சம் மாற்றி செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கரெக்டாக வைக்கலாம். மார்ஜின் வந்து டச் ஆகாமல் வைக்கலாம். மார்ஜின் டச் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரீகரெக்ஷன் வந்துடும். ஸோ மறுபடியும் நம்ம எல்லா பேஜஸுமே மாற்றுற மாதிரி ஆகிடும். ஸோ எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த டைரி அந்த ஜேர்னல் இதெல்லாம் வந்து நமக்கு நியூ இயர் டைமில் தான் அது சேல் வரும். ரொம்ப ரேராக தான் சேல் வரும், ஏன்னா லோ கண்டென்ட் புக்கு அப்படின்றதால நிறைய காம்படிஷன் அதிகம். நியூவாக வந்து புக்கு வந்து நான் ட்ரை பண்ணணும், இந்த மாதிரி போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஜேர்னல் அண்ட் பிளானர்லாம் போடலாம். ஸோ டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கலரில் கூட கொடுத்துக்கலாம். அந்த டைட்டில் மாதிரி இருக்கிறது தான் கலரில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் வந்து கலர் கொடுக்கலாம். இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் தான் கொடுக்க போகிறனாலும் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்க்கு ரிலேட்டடாக க்ரியேட் பண்ணுங்கள். பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஏன் க்ரியேட் பண்ண சொன்னால் காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ மேபி வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு யோசித்து போடுங்க. ஸோ போல் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இந்த டைமில் வந்து டைரி, அந்த பிளானர், ஸ்டூடெண்ட்டுக்கு ரெக்கார்டு, கேஷ் பில்லு இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி போடலாம். கஸ்டமைஸாக வந்து என்ன நீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லோ கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்படி க்ரியேட் பண்ணுறதாலே சேல்ஸ் வந்து நடக்கும். எல்லோரும் க்ரியேட் பண்ணுறது நாமளும் க்ரியேட் பண்ணால் காம்படிட்டர் என்ன க்ரியேட் பண்ணியிருக்காரோ அதே நாமளும் செஞ்சால் நமக்கு சேல் நடக்காது. ஸோ யூனிக்காக இருந்தால் தான் உங்களோட ப்ராடக்ட் வாங்குவாங்க. ஸோ அதை யோசித்து எது பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதை க்ரியேட் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா மந்த்லி அந்த வீக்லி டெய்லி இப்படி சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து அதர் புக்கில் இருக்கா அப்படின்னு நான் பார்த்தா இல்லை. ஸோ நான் சில விஷயங்களாம் வந்து இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய புக்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து நான் என்னோடய காம்படிட்டர்கிட்ட இருக்கா இல்லையா, இது வந்து சேல் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போடலாம். இதெல்லாம் பார்த்துட்டு போட்டால் கூட சில பேருக்கு வந்து சேல் நடக்காது. ஏன்னா நிறைய காம்படிட்டர் வந்து சேல் நடக்கிறதுக்கு ரீசன் கம்மியாக ரேட் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு யூனிக்காக இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து கம்பெனியாக இருக்கும். அதனால தான் உங்களால் கம்மியாக கொடுக்க முடியுது. நம்மள மாதிரி பப்ளிஷர் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ரேரான ஒரு சேல்ஸாக தான் கிடைக்கும் உங்களுக்கு. அதில் யூனிக்னஸ் அவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து வாங்கி பார்ப்பாங்க, பிடிச்சிருந்தா ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நம்ம எதை வேணால் க்ரியேட் பண்ணி போட்டுடலாம், கவுண்ட்காக போடலாம் அப்படின்னு போடாதீங்க. போடுறதே நீங்கள் வந்து கொஞ்சம் யூனிக்காக போடுங்க. இப்போது சேல்ஸ் நடக்கனாலும் எப்போ வேணாலும் கிடைக்கலாம் அது. ஸோ உங்களோட புக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றப்போ உங்களோட எல்லா புக்ஸுமே வந்து அவங்க பார்க்க சான்சஸ் இருக்குது. உங்களோட ஃபாலோவர்ஸாக அவங்க வரும்போது அதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இதை க்ரியேட் பண்ணி இது மாதிரி மாற்றி வச்சிட்ருக்கேன். நீங்கள் ப்ரீமியம் போட போகிறீங்கன்னா நீங்கள் கலர்ஸில் கொடுத்துக்கலாம். இல்லை நான் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே கொடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டுன்றப்போ காஸ்ட் கம்மி. ஸோ ஃப்ரண்ட் பேஜஸில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் பேஜஸில் வந்து நீங்கள் நான் ஆல்ரெடி காட்டின மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஒன்று ஃப்ரிச்சுவலுக்கு நம்ம ஜீசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பிளானரில் வந்து நீங்கள் டைட்டில் சப்டைட்டில்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு
டேபிள் மாதிரி காலண்டர் எல்லாம் வைக்கலாம். ஃப்ரண்ட் பேஜில் வந்து கொஞ்சம் யூனிக்காக வைங்க. அண்ட் கவர் பேஜுமே ரொம்ப யூனிக்காக பண்ணுங்கள். அப்போ தான் கவர் பேஜஸ் பார்த்துட்டு கூட உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணி வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் ஆல் லோ கண்டென்ட் பொறுத்த வரைக்குமே கவர் பேஜஸ் தான் மெயின். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவர் பேஜஸ் எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கவர் பேஜஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இன்டீரியர் கூட நெக்ஸ்ட்டு தான். கவர் பேஜ் ஃபஸ்ட்டு நல்லா பண்ணிவிடுங்க. ஸோ ஃப்ரண்ட்லலாம் இந்த 4 பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அண்டு பார்த்திங்கன்னா இந்த கவர் பேஜஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.